ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான். ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு அதை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான், எழுந்து வருவார். அவர் யார்? ஹஜ்ஜில் மரணித்தவர். நாளை மறுமையில் இரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார். அவர் யார்? ஷஹீதில் மரணித்தவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஹதீஸ் அது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை, அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்திருப்பார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார்கள். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக. அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள். அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன், வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன், வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன், வட்டி கொடுத்து மரணித்தவன், வட்டியோடு தொடர்பு பட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான். அந்த முஃமின்களுக்கு முன்னால், அந்த நல்லவர்களுக்கு முன்னால், அல்லாஹ் ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல. அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஏன்? ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று. வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும், வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்பு பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான், அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான்.